ஈரான் போரால் இந்தியாவில் எய்ட்ஸ் நோய் பரவும் அபாயம். காண்டம் உற்பத்தி செய்ய முடியாமல் திணறும் நிறுவனங்கள். பள்ளத்தில் விழும் பல லட்சம் கோடி டர்ன் ஓவர் பிசினஸ். இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் போர் கடந்த பிப்ரவரி 28 தொடங்கியது. சுமார் ஒரு மாத காலத்திற்கும் மேலாக போர் பதற்றம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. போர் காரணமாக பெட்ரோலிய வேதிப்பொருட்கள் மற்றும் மசகு எண்ணெய்களுக்கான விநியோக சங்கிலிகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஆண்டுக்கு 400 கோடிக்கும் அதிகமான ஆணுரைகளை உற்பத்தி செய்யும் இந்திய ஆணுரை உற்பத்தி தொழிலில் மூலப்பொருள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. உற்பத்தி செலவுகளும் அதிக அளவில் உயர்ந்துள்ளன. இந்திய அரசுக்கு சொந்தமான HLL லைஃப் கேர் லிமிடெட் நிறுவனம் மற்றும் தனியார் நிறுவனங்களான மேன்கைண்ட் பார்மா லிமிடெட் மற்றும் கியூபிட் லிமிடெட் நிறுவனங்கள் ஆண்டுக்கு சுமார் 221 கோடி ஆணுரைகளை உற்பத்தி செய்கின்றன. இவை அனைத்தும் தற்போது இந்த விநியோக சங்கிலி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆணுரை உற்பத்திக்கு சிலிக்கான் எண்ணெய் மற்றும் அமோனியா ஆகிய 2 முக்கிய பொருட்கள் ஆகும். சிலிக்கான் எண்ணெய் ஒரு இன்றியமையாத மசகு எண்ணெய் ஆகும். ஆனால் இதில் பெரும் பற்றாக்குறையை சந்தித்து வருவதால் சந்தையில் பெரும் நிச்சயமற்ற தன்மை ஏற்பட்டுள்ளது. லாட்டெக்ஸை நிலைப்படுத்துவதற்கு அமோனியா இன்றியமையாதது. அமோனியாவை பொறுத்தவரை இந்தியாவில் 86% வளைகுடா நாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்கிறோம். தற்போது அதன் விலைகள் 40 முதல் 50% வரை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, தொழிற்சாலைகளுக்கான பெட்ரோலிய வேதிப்பொருட்கள் ஒதுக்கீட்டில் 35% குறைப்பு இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஆணுரைகள் உற்பத்தி ஆலைகளுக்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. இதனால் வரும் நாட்களில் இந்தியாவில் ஆணுரை உற்பத்தி மற்றும் விற்பனை குறையும் அபாயம் நிலவுகிறது. HIV எய்ட்ஸ் போன்ற பாலியல் தொற்று நோய் தடுப்பு நடவடிக்கையில் காண்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த நிலையில் காண்டம் உற்பத்தி குறைந்தால் அது பாதுகாப்பற்ற உடல் உறவுக்கு வழிவகுத்து பாலியல் நோய்கள் வேகமாக பரவும் என்ற அச்சத்தை கிளப்பியுள்ளது.